நாமத்தினாலே வாழ்த்து. இன்றைக்கான தருக தீர்க்கதரிசன வார்த்தை உபாகமம் புஸ்தகம் 21 அதிகாரம் 8-9 வைக்க விரும்புகிறார். Deuteronomy chapter 21 verse 8 and 9. கர்த்தாவே, நீர் மீட்டுக் கொண்ட உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் குற்றமில்லாத இரத்த பழியை சுமத்தாமல் உமது ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் கிருபையுள்ளவராய் இரும் என்று சொல்வார்களாக. அப்பொழுது இரத்த பழி அவர்களுக்கு நிவர்த்தியாகும். verse 9. இப்படி கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை நீ செய்வாயாகில் குற்றமில்லாத இரத்த பழி உன் நடுவிலிருந்து விலக்கி போடுவாய். குற்றமில்லாத இரத்த பழி இது சொல்லும் பொழுது எனக்கு ஒன்று ஞாபகம் வருகிறது. 1 சாமுவேல் புஸ்தகம் 25 அதிகாரத்திலே பாருங்கள், அந்த அபிகாயிலுடைய புருஷன் தாவீதினுடைய மெய்ப்பர்களை ரொம்ப இழுக்காய் இழிப்படுத்தி விடுவான். தாவீது அந்த நாபாலையும் அவன் கூட்டத்தையும் அழிக்க வரும் பொழுது அப்பத்தையும் 200 அப்பங்களை துருத்தி ரசத்தையும் எடுத்துக்கொண்டு தாவீதினுடைய பாத்திரம் விழுந்து, ஐயா, குற்றமற்ற இரத்தத்திற்கு நிறைய இரத்த பழியாக வேண்டாம், இந்த இதுக்கு நீங்க யுத்தம் பண்ணி பழி கொலை செய்த இரத்த பழிக்கு நீங்களாக்கும்படி காப்பாற்றுகிறார். அப்போ நம்ம யாரையும் கொல்லணும், வெட்டணும், அழிக்கணும்னு நினைக்கவே கூடாது. யாரும் கொல்லணும், வெட்டணும், அழிக்கணும் தயவு செய்து நினைக்காது. குற்றமற்ற இரத்த பழிக்கு நம்ம மேல சுமரக்கூடாது. அந்த வகைகளுக்கு நம்மளை நீங்களாக்கணும். ஆகையினால் இவனாலதான் என் வாழ்க்கை கெட்டுச்சு, அவனாதான் என் வாழ்க்கை கெட்டது, இவனாலதான் என் வாழ்க்கை கெட்டது, இந்த மாதிரி குற்றங்கள் பழி நம்ம வரக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் அந்த சாபம் ஒட்டவும் கூடாது. அது வேரோடு பிடுங்கப்படட்டும், மறுக்கப்படட்டும். ஆகையினால இரத்த பழிக்கு நீங்களாக்க கர்த்தர் நம்மளை காப்பாராக. கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யவும் குற்றமற்ற இரத்த பழிக்கு நம் நடுவிலிருந்து விலக்கி போடுவாராக. குற்றமற்ற இரத்த பழி நம்மளை தொடரக்கூடாது. ஆகையினால குடும்பத்துல ப்ராப்பர்ட்டிக்கு, பணத்துக்கு, ஆபரணங்களுக்கு சண்டை போட்டு குற்றமற்ற இரத்த பழிக்குள்ள சிக்கிறாதீங்க. அடுத்த லேண்ட்ல கல்லை தூக்கி வைத்து அடுத்தவனுடைய வீட்டுக்குள்ள அபகரித்து வேண்டாம், அடுத்தவனுடைய டாக்குமெண்ட்டை எடுத்து வச்சுட்டு குற்றமற்ற இரத்த பழிகளுக்கு நீங்க சிக்கிறாதீங்க. அவைகளுக்கு நீங்களாக்கும்படிக்கு பேசிட்டு இருக்கிறார். இதெல்லாம் பெருங்காயங்கள் உண்டாகிறது. ரொம்ப மோசம். சில இடங்களில் சில குடும்பத்துல ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார்கள், அவனுக்கு ஒரு மங்களம் முடித்திருப்பார்கள், மருமகளுக்கும் மாமியாருக்கும் பிரச்சனை, மகன் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு, அந்த மருமக குடும்ப வாழ்க்கையில பிரிந்து போய் கோர்ட் கேஸ், டிவோர்ஸ்டு, அடுத்த வாழ்க்கை டிவோர்ஸ்டு. இதெல்லாம் அந்த குடும்பத்துல இரத்த பழி, 2 பேருடைய வாழ்க்கையை கெடுத்து போட்ட இரத்த பழி. முதல் வாழ்க்கையிலிருந்து நிறைய பொருட்கள் வாங்கியிருப்பாங்க, 2வது வாழ்க்கையில் நிறைய பொருட்கள். இதெல்லாம் கொடூரமான சாபங்கள். தலைமுறைகளை அடின்னு அடிச்சு விடுவோம். ஜெய்சே சொல்றேன், நீங்க உங்க பிள்ளை இன்ஜினியரிங் படிக்க வைங்க, டாக்டர் படிக்க வைங்க, சயின்டிஸ்ட் ஆகுங்க, லாயர் ஆகுங்க, தட்ஸ் நாட் எ மேட்டர். ஆனா குற்றமற்ற இரத்த பழிகளுக்கு ஒரு சந்ததிகள் நீங்கள் ஆக்கட்டும். குற்றமற்ற இரத்த பழிகளுக்குள் விழுந்துராதபடிக்கு நம்மை குடும்பத்தை தலைமுறைகளை காப்பாராங்க. யாரும் ஏமாத்திராதீங்க, யார் வாழ்க்கையை ஏமாத்திராங்க, யார் குடியும் கெடுத்துறாதீங்க. அதற்கு சோத்திரம் உண்டாகட்டும். இன்னைக்கு யார் இப்படிலாம் பேசுறாருன்னு தெரியல. இது ரொம்ப கடினமான ஒரு வார்த்தை தான், ஹர்ட்டிங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க இதை கேட்கும் போதே என்ன கல்லெட்டு தெரியுற மாதிரிதான் பாப்பீங்க. ஆனாலும் கேட்டுக்கோங்க, வசனம் தானே. செம்மையாய் கர்த்தர் நடத்துவாராக, மகிமையாய் கொண்டு போய் இருப்பார். செம்மையான பாதையில நடந்தால் மகிமையான காணானை காண்பீர்கள். நம்மளுடைய பாதையை செவ்வையாக்குவோம். சரியான பாதையில கர்த்தர் நடத்தட்டும், மகிமையா வைக்கட்டும். டேக் திஸ் ப்ரொஃபெட்டிக் வேர்ட். வியாதி நீங்குது. ஸ்கின் ப்ராப்ளத்தை கர்த்தர் தொட்டு சுகமாக்குறார். இச்சிங் சென்சேஷன்ஸ் கேன்சல் ஆகிறதை பார்க்கிறேன். மறைவிடத்தில் இருக்கிற வியாதிகளை கர்த்தர் தொட்டு சுகமாக்குறார். பிறந்தநாள் திருமணம் காண்கிறவர்களை வானத்தின் பலகனை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்க தலைமையில ஒரு ஆசீர்வாதமான மழை பொழிகிறது. டேக் திஸ் ப்ரொஃபெட்டிக் வேர்ட். ஆமென், ஆமென், ஆமென். God bless you.